எதற்காக இந்த வெள்ளை அறிக்கையை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதலாவது. ஏன்னா மின்சார வாரியம் ஏன்னா ஒரு தமிழகத்துடைய மொத்த தமிழக மக்களுடைய ஒரு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மின்சார வாரியம் அது கடந்து வந்த பாதையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இந்த மின்சார வாரியம் இருக்க போகுது, எவ்வளவு இதனால என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம கடந்து வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டாதான் இதை நம்ம எங்க இருந்து இதை சரி பண்ண போறோம், என்ன சரி பண்ண போறோம்னு சொல்லணும். சோ மின்சார வாரியம் நம்ம இப்ப எடுத்திருக்கிற இந்த மொத்த வெள்ளை அறிக்கையில 2001 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற மொத்த ஸ்டேட்டஸையும் நம்ம இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போறோம். எங்க மொத்த ரெவன்யூ எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது சப்ஸ்டேஷன், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சு, இது மாதிரியான மொத்த டீடைல், அதாவது 2000 ஆண்டுகள் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த மின்சார வாரியம் கடந்து வந்த மொத்த பாதை. ஏன்னா அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கடனும் இல்லை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரிய அளவுல எக்ஸ்பான்ஷன் இல்லை, பெரிய அளவு நஷ்டம் இல்லைனாலும் ஓரளவு லாபத்தில் இயங்கிக் கொண்டிருந்த துறை எப்படி இந்த குறுகிய 25 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய ஒரு கடனிலும் இவ்வளவு பெரிய சுமையிலும் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைக்கும் போயிட்டு இருக்குன்றதை காட்டுறதுக்கு தான் இது. இதுல இருந்து எப்படி இதை மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி மீட்டெடுப்போம், இந்த துறையை எப்படி நம்ம அடுத்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோன்றதை சேர்த்து தான் இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இது மக்களுக்கு அனைவரும் தெரியணும். எல்லாம் பொதுவா சொல்லிட்டு வராங்க, நாங்கெல்லாம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இத்தனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், அப்படி இல்ல. என்ன நடந்துச்சுன்றத வெள்ளை அறிக்கையாக வித் டேட்டா நம்ம கொடுத்துருவோம். இதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு போறோன்றதையும் நம்ம சேர்த்து பண்ண போறோம். மின்சார வாரியம் கடந்து வந்த, அதாவது எப்ப ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும் 1957 ஆண்டு. அதுல 2010 ஆண்டு ரீஸ்ட்ரக்சரிங், அதாவது மொத்தமா டிஎன்இபி 2ஆக பிரிக்கப்பட்டது, டான்ஜெட் கோன்னு டான்ட்ரான்ஸ் கோன்னு. அதுக்கப்புறம் 2024 இது 4 கம்பெனியாக மாற்றப்பட்டது. அடுத்த ஸ்லைட் போலாம். ரெவன்யூ போங்க, அடுத்த ஸ்லைட். சோ இதான் வந்து மொத்த 2001 ஆண்டுல இருந்து 6 ஆண்டு வரை மொத்தமா அந்த டென்யூருக்கு அந்த 5 ஆண்டுகளுக்கான எவ்வளவு ரெவன்யூ, எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளவு வந்து அதுல கேப் இருந்துச்சு, அதாவது எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்னு பாக்குறோம். சோ 2001 ஆண்டுல 2006 ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. நம்மளுடைய நெகட்டிவ், அதாவது அதுல உள்ள கேப் வந்து பாத்தீங்கன்னா 8,355 கோடி. சோ ஒவ்வொரு ஆண்டும் அதே இதுல 2006 2021 ஆண்டு 2011 ஆண்டுகள் வரைக்கும் 92,734 கோடியாக இருந்த ரெவன்யூ. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா 1,28,000 கோடியாக இருக்கு. அந்த பீரியட்ல ரெவன்யூ இன்க்ரீஸ்க்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த டைம் டாரிஃப் ரிவிஷன் நடந்துச்சு. சோ எப்பெல்லாம் நீங்க ரெவன்யூ ஹைக் ஆறத பாத்தீங்கன்னா டாரிஃப் ரிவிஷன்லயும் அந்த ஹைக் நடந்திருக்கு. அதே நேரத்தில் 2011 ஆண்டு அந்த கேப் பாத்தீங்கன்னா 56,000 கோடி. சோ கடைசி 5 ஆண்டுகள் நம்ம 2021 இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4,97,000 கோடி மொத்த ரெவன்யூ நமக்கு டிஎன்இபிக்கு வந்திருக்கு. அதுல செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் 5,32,443 கோடி, கேப் பாத்தீங்கன்னா 34,000 கோடி. இதுல ஏன் இவ்வளவு கேப் கம்மின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாரிஃப் ரிவிஷன் 2021. அதுதான் வந்து அடுத்த ஸ்லைட்ல ஒவ்வொரு ஆண்டும் இப்ப நீங்க மொத்த 5 ஆண்டுகளுக்கும் பாத்தீங்க, ஒவ்வொரு ஆண்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்ம இதுல உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 2020-21 ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ, அதாவது டோட்டல் டிஎன்இபியோட மொத்த ரெவன்யூல அப்படியே இன்க்ரீஸ் எவ்வளவுனா 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால டாரிஃப் ரிவிஷன் நம்ம 2022 நம்ம பண்ண டாரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேல 65,447 கோடி வந்து நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் பேரலா செலவினங்கள் அதுக்கு முன்னாடி 72,167 கோடியாக, அதாவது 2021-22 கடைசி ஆண்டு, அதாவது பழைய அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல இருந்த செலவினங்கள் பாத்தீங்கன்னா 72,167 கோடியாக இருந்தது. இந்த டாரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. சோ அந்த கூடுற அளவுக்கு அந்த 51,838 கோடி கூடுற அளவுக்கு என்ன பெரிய செலவு செஞ்சாங்கன்னு நம்ம ஒவ்வொன்றா அதுல பார்க்க போறோம். ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நீங்க வேக்கண்டா இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா இல்ல, எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கீங்க. அதே ப்ரொசீஜர்ஸ் தான், அதே விஷயம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அப்ப செஞ்சதை கூட இப்ப செய்யவில்லை. அத கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அப்ப என்ன செஞ்சாங்களோ அதை கூட செய்யல. அப்படி இல்லாமல் எப்படி நீங்க 51,000 கோடி, அதாவது ரெவன்யூ டாரிஃப் ரிவிஷன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி நஷ்டத்தில் இயங்குது, டாரிஃப் ரிவிஷன் பண்றோம், அதனால ரெவன்யூ அதிகரிக்குது, அதனால வந்து கடன் சுமை குறையும், ரெவன்யூ அதிகரிக்குது, நம்மளுடைய எக்ஸ்பென்ஸும் குறையணும். இதோட இன்டென்ஷன் தான் நம்ம டாரிஃப் ரிவிஷன் பண்றது. டாரிஃப் ரிவிஷன் பண்றதும் சப்சிக்வெண்டா அதே அளவு நீங்க 51,000 கோடி எக்ஸ்பெண்டிச்சரும் கூடுறது வந்து
நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி கூடுச்சு, அதனால என்ன பண்ணீங்க? 51,000 கோடி ரெவன்யூ, நீங்க 65,000 கோடி ரெவன்யூ வந்த பிறகும் அதனால அந்த டிஎன்இபிக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே அளவு நீங்க வந்து அந்த கேப் வேணா 933 கோடியாக குறைஞ்சிருக்கு. பட் இந்த 65,000 கோடினால இன்க்ரீஸ்னால பொதுமக்களுக்கு தான் கஷ்டப்பட்டிருக்காங்களே தவிர்த்து டிஎன்இபியோட செலவினங்கள் 51,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சது என்ன பண்ணாங்க போன அரசு, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். எதுவுமே பெருசா பண்ணல. முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதை விட கம்மியா தான் இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. ஹையரிங் அப்படிதான் இருந்திருக்கு. அதாவது வேலைக்கு எடுப்பதும் அதே அளவு தான் இருந்திருக்கு. அது அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ இதை நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய நினைச்சது என்னன்னா, இவ்வளவு அதிகமான ரெவன்யூ வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் தான் அதிகமான ரெவன்யூ. நீங்க அந்த கேப் பாத்தீங்கன்னா தெரியும். 2005-6 கடைசியான அந்த முந்தைய 2001 2006 ஆண்டால கடைசி 2005ல இருந்து 2006 வரைக்கும் ரெவன்யூ வந்து 16,000 கோடி. அதே நேரத்தில் செலவினங்கள் 15,678 கோடி. 2010-11 அந்த திமுக ஆட்சியுடைய அப்ப இருந்த ரெவன்யூ வந்து 22,635 கோடி. அப்பயும் டாரிஃப் ரிவிஷன் 2010ஆம் ஆண்டு பண்ணிருக்காங்க. அதான் நம்ம சைட்ல போறோம் எப்பப்ப டாரிஃப் ரிவிஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதே 2015-16 அந்த அதிமுக ஆட்சியோட கடைசி ஆண்டுல 52,212 கோடி வந்து ரெவன்யூ வந்திருக்கு. சப்சிக்யூட்டா எக்ஸ்பெண்டிச்சரும் 58,266 கோடி இருந்திருக்கு. சோ இதெல்லாம் போக இந்த 5 ஆண்டுகளில் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பெரிய லெவல் இவ்வளவு ஹைப் ஆனது. நம்ம வந்து அதுல என்ன செலவு பண்ணாங்க நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட். சோ இதான் மொத்த கடன், டிஎன்இபி மொத்த கடன். அதாவது முதலாவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது டிஎன்இபியா இருந்துச்சு. அப்போ 6,492 கோடி. 2001 இருந்து 2006 வரைக்கும் 2,831 கோடி வந்து கடன் வாங்கப்பட்டது. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாங்கினாங்கன்னு இருக்கு. இதுல கடைசி பாத்தீங்கன்னா 2021 இருந்து 26 வரைக்கும் 87,399 கோடி வந்து கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் நீங்க ரெவன்யூ அடிஷனலா கிட்டத்தட்ட 67,000 கோடி அடிஷனல் ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பெண்டிச்சர் செலவினங்களும் அதிகமாயிருக்கு. சோ இது அனைத்தும் இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் வேற எந்த ஆண்டுகள்லயும் வரல. இந்த ஒரு ஆண்டுகள் தான் 87,000 கோடி. அப்படி நீங்க பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் தமிழகத்தில் இருக்க அனைத்து இடத்திற்கும் போதுமான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கணும். போதுமான அளவு புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கணும். போதுமான அளவு சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஷார்டேஜ் 400க்கு மேல சப்ஸ்டேஷன் ஷார்டேஜ் இருக்கு. அது போக நம்மளுடைய லைன்ஸ் எல்லாமே இருக்கு. எங்கேயுமே மீட்டர் உடனே கிடைக்கிறது இல்ல. எல்லா இடத்துலயும் ஷார்டேஜ் இருக்கு. அது போக வேக்கன்ட் பொசிஷன் மட்டும் 70,000க்கு மேல இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிருந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. எதுவுமே இவங்க பண்ணல. அதையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சோ கடனும் 87,000 கோடி அதிகப்படியாக கடந்த 5 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடன். அடுத்தது. சோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பாத்தீங்கன்னா 21,000 மெகாவாட். இது கடைசியா ஒரு பீக் அப் எடுத்தது. சோ இந்த 21,307 மாறிட்டே இருக்கும். ஒரு 500 300 200 மெகாவாட் பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜெனரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோடைய கார்பரேஷனுடைய ஜெனரேஷன் கார்பரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்ப கேப்டிவ்லாம் இருக்காங்க. சோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். வெளியில இருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம அதுல சைட்ல போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆவரேஜ் பிரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்ட்ட மாத்தி வாங்குவோம். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்ப இண்டிபெண்டன்ட்ல வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். விண்டுக்கு வந்து ₹2.92 வாங்கிட்டு இருக்கோம். சோலார் கொடுத்த சம்பளத்துடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஎஸ்ஐபி கொடுத்த பிறகுதான் நம்ம பண்ணுவோம். ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் வந்து கவுன்சிலிங்க்கு இனிமேல் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸும் நடக்காது. முன்னெல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பண்ணியிருந்திருக்காங்க. சோ நீங்க திடீர்னு வேணா உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ரெவன்யூ வேணா ஒரு 500 பேர் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வேகன் கிரியேட் ஆகும். சோ அதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டியவர்களை புது ரெவன்யூவும் வந்திருக்கு. புதிதாக நீங்க கடனும் 80,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கீங்க. எக்ஸ்பென்ஸும் நீங்க 50,000 கோடிக்கு மேல அதிகப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு எண்ட் யூசர்ஸும் அதிகம் இல்ல. அதே ஆவரேஜ் தான் இருக்கு. அந்த ஆவரேஜை விட நம்ம கம்மி. சோ அப்போ இவ்வளவு தூரம் உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் அதிகரிச்சது. இந்த பணம் எல்லாம் எங்கே போகணுன்றது தான் ஒரு கேள்வி. அதற்கான விடையும் நாமளும் அடுத்து போங்க. சோ இது ஓவரால் சம்மரைஸ், அதாவது எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இவங்க ஓவரால் ஹையர் பண்ணிருக்காங்க 2001 இருந்து. இந்த பழைய இதுல இருந்து மொத்த சம்மரைஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா மொத்தமாக தெரியும் இந்த சார்ட்ல எவ்வளவு தூரம்
அதாவது 2001 2006 காலகட்டத்தில் 425 பேர் எவ்வளவு, ஏன்னா மொத்த கம்பாரிசன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வேலைக்கு ஆள்கள் எடுக்கப்பட்டது 2021 2026 வரை ஆண்டுகளில். சப்ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது 122 சப்ஸ்டேஷன் தான் இருக்கிறதுல எல்லா ஆண்டுகளையும் விட குறைவானது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 50 டிரான்ஸ்ஃபார்மர் தான், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 400 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் 99,000 லைன்ஸையும் பார்த்துக்கோங்க. ரெவன்யூவும் அந்த கம்பேரிசன் இருக்கு. ஸோ ரெவன்யூ கம்பாரிசன்ஸ் அதாவது அது எப்படின்னா கடைசியா அந்த டென்யூர் இருக்கிற ஆண்டுகள், அதாவது 2005 2006 கடைசியாக அந்த ஆண்டுல வந்த ரெவன்யூ வந்து 16,000 கோடி, எக்ஸ்பெண்டிச்சர் 15,000 கோடி. ஸோ அதோடைய சர்ப்ளஸ், அதாவது கேப் வந்து மைனஸ், அதோடைய அந்த ஆண்டுக்கான நம்மளுடைய கடன் வந்து 2,831 கோடி. அந்த கடைசி ஆண்டு மட்டும் பார்த்திருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஆண்டுன்னு பார்த்தா தான் நமக்கு அந்த கம்பாரிசன் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு உள்ளடக்கினால் அந்த கம்பாரிசன் தெரியாதுனால இது மட்டும் ஆண்டுல போட்டிருக்கோம். மேல இருக்கிறது வந்து மொத்தம் அந்த டென்யூருக்கு போட்டிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 2025 2026 வரைக்கும் நமக்கான டோட்டல் ரெவன்யூ வந்து 1,23,000 கோடியாக உயர்ந்திருக்குது. அது கடந்த முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னு பாக்குறோம். எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்டிச்சரும் செலவினங்களும், அதாவது நீங்க ஒரு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம், அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ற பெனிஃபிட்ட மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னா அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்துல அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலா இருந்த யாரா, இல்ல அந்த குடும்பமா, இல்ல மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். சோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு. அதுல கேப், அதுல கடனும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்ல 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன் என்ன பண்றீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கொள்முதல் பண்றீங்க? என்ன வந்த கொள்முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர்ல 99,000 டிரான்ஸ்ஃபார்மர்ல 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்க அங்க 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்ல 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ மத்ததே நீங்க எந்த லட்சத்துல வாங்குனீங்கன்னு கேட்டதான் அவர்கள் வந்து புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தோம், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தொழில்துறையினரும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோடைய நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம், டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள், விசைத்தறிகள், இவங்க தொழிற்கூடங்கள், எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டாரிஃப் இவ்வளவு ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டாரிஃப், கமர்ஷியல் டாரிஃப் எவ்வளவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவது இல்லை, அது தெளிவா குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலே